வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்ம ரோகிணி ரேவதி கிட்ட கார்த்தி தாத்தா பாட்டியோட பேருனா இருந்தால் நீ கல்யாணம் பண்ண சம்மதிப்பியா அப்படின்னு கேட்டதும் ரேவதி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாமுண்டீஸ்வரி ரோகிணி ரேவதி கிட்ட என்ன பேச்சு பேசிட்டுருக்க, ஒழுங்கா உன் ரூமுக்கு போ அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ரேவதியோட மனசையும் குழப்பி விட்டுடுறாங்க. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா ரெண்டு குடும்பமும் மறுபடியும் நிரந்தரமாக பிரிஞ்சிடும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக நம்ம கார்த்திக்கிட்ட அவங்க காதலை சொல்லாமலே சாமுண்டீஸ்வரியோட ஆசையை தான் நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரோகிணி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, ரேவதியோட முடிவை கேட்கறதுக்கு முன்னாடியே அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன மறுநாள் பார்த்தோன்னா நம்ம ரோகிணி சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாமலே நேராக ரேவதி கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே ரேவதி, அதுக்குள்ளே அம்மா வந்துட்டாங்க சொல்லு. ஒருவேளை நம்ம எம்டி சார் தாத்தா பாட்டியோட பேருனா இருந்தா நீ கண்டிப்பாக அவரை மனசார கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருப்பியா அப்படின்னு போதும் உடனே ரேவதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க, அதான் அவரு அவங்களோட பேருனே இல்லையே. இங்கே பாருங்கக்கா, அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. எங்கே இந்த கல்யாணம் நடக்காமல் போனால் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேராதுன்னு. எனக்கு வேறு வழி தெரியலக்கா. தாத்தா பாட்டியை பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்குது. அப்பாவை பிரிஞ்சு ரொம்ப வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுக்கா. அதனால் நான் தாத்தாவோட பேரனையே கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு போதும் உடனே ரோகிணி மக்கு ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. ஒரு வேலை எம்டி சார் தாத்தா பாட்டியோட உண்மையான பேருனா இருந்தா நீ நம்ம அம்மா பார்த்த மாப்பிள்ளையே வேணான்னுட்டு நம்ம எம்டி சாரை கல்யாணம் பண்ணிப்பையா இல்லையா, அதுக்கு முதல்ல பதில சொல்லு அப்படின்னதும் ஐயோ அக்கா அதான் அவர் பேரும் இல்லை, பின்ன எதுக்குக்கா தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்க. இங்கே பாரு ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அவர் பேரே இல்லைன்னு உனக்கு யார் சொன்னா? இங்கே பாரு, உன் எம்டி சார் தான் நம்ம தாத்தா பாட்டியோட பேர், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு போதும் நம்ம ரேவதிக்கு தூக்கி வாரி போடுறது. அக்கா என்னக்கா உளறிட்டு இருக்க, என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பொய் சொல்றியா அப்படின்னு ரேவதி கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. ஐயோ மக்கு ரேவதி, நான் சொல்றது நிஜம்தான் ரேவதி. அம்மாவுக்கு பயத்துல தான் இத்தனை காலமா நான் அவங்ககிட்ட சொல்லாம மூடி மறைச்சேன். இங்க பாரு, நம்ம தாத்தா பாட்டியோட இன்னொரு பேரும் தான் அந்த எம்டி சார் அப்படின்னதும் இதுக்கிட்ட ரேவதிக்கு தூக்கி வாரி போடுறது. இல்லைக்கா நீ பொய் சொல்கிற, நிஜமாக தான் சொல்கிற ரேவதி, இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு அம்மா மூடி மறைச்சிட்டாங்க. அதே போல் சொன்னால் அம்மா எங்களை திட்டுவாங்கன்னு தான் நானும் உன்கிட்ட மூடி மறைச்சிட்டேன். எப்போ நீ உன் காதலை தியாகம் பண்ணி அம்மா ஆசைக்காக அம்மா பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ண துணிச்சிட்டியோ, இதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சா அந்த பாவை என்ன சும்மா விடாது ரேவதி. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இப்போ நான் உன்கிட்ட உண்மையை சொல்கிறேன். நான் சொல்கிறத நம்பலைன்னா இதோ பாரு அப்படின்னு ஃபோனில் இருக்கிற நம்ம தாத்தா பாட்டி கூட சேர்ந்து காட்டி இருக்கிற ஃபோட்டோ காமிக்கிறாங்க ரோகிணி. இதை பார்த்து ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டுறது. என்னக்கா சொல்கிற அப்படின்னா நம்ம வீட்டில் தாத்தா பாட்டியோட பேர் என்ன சொல்லிட்டு இருக்கிற, அவர் யாரு, அவரும் காட்டி தானே அப்படின்னதும் ஐயோ இல்லை ரேவதி, நீயும் யோசிச்சு பாரு. அம்மா அதுக்குள்ளே திடீர்னு இப்படி தாத்தா பாட்டி குடும்பத்தை மன்னிச்சு ஏற்று அவங்க கூட சேரணும்னு நினைப்பாங்களா? அவங்களோட விரோதம் ரொம்ப கொடுமையானது. அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி ஒரு முடிவெடுக்க வாய்ப்பே இல்லை. அடிக்கடி தாத்தா பாட்டி எங்கே போன்னு நீ கேட்குற டைம்லாம் தட்டி கழிச்சாங்களே, அது இதுதான் ரேவதி. இது அம்மா செட் பண்ணின நாடகம். சொல்லப்போனால் அவன் உண்மையான தாத்தா பாட்டியோட பேர் நீ கிடையாது. நீ எம்டி சார்னு நினச்சிட்டு இருக்கே காட்டி, அவர் தான் நிஜமான பேர் அப்படின்னதும் ஏக்கா ஏன் அம்மா இப்படி ஒரு பொய் சொல்லி என்னை ஏமாத்துறாங்க. இங்கே பாரு, உனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எங்கள் அந்த தாத்தா பாட்டின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட பேரனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கங்கிற பயத்தில் தான் அம்மா இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இங்கே பாரு ரேவதி, இந்த உண்மை அம்மாவுக்கு தெரிய வேணாம். நான் சொன்னேன்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னதும் அதுக்காக அம்மா ஏக்கா என்னை ஏமாத்தணும்னு நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் அவன் தாத்தா பாட்டி சொன்னால் மட்டும் அவங்க பேரனை கல்யாணம் பண்ணிடுவேனா என்ன, அதுக்காக இப்படி ஒரு பையன்
சொல்லி யாரோ ஒருத்தனை கூட்டிக்கொண்டு வீட்டில் வைப்பாங்களாக்கா. அவனும் என்னன்னா நம்ம தாத்தா பாட்டியோட சொந்த பேரை மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ச்சே, நான் இவனை போய் நல்லவன்னு நினச்சிட்டேனேக்கா. ஆனால் ஊருக்குள்ளே எல்லாரும் இவரை நல்லா தானே சொன்னாங்க. இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, இது அம்மா ரெடி பண்ண போலியான காத்தி. நீ கேள்விப்பட்ட நல்ல குணமுள்ள நல்ல காத்தியே உன் எம்டி சார் தான் ரேவதி. அவர் தான் அவர் அம்மா பேரில் சிலையெல்லாம் கட்டி எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாரு அப்படின்னதும் ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. உடனே நம்ம ரேவதி, அக்கா இதை என்னால் நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியல. நீ ஃபோட்டோ காட்டினதுக்கு அப்புறமா தான் நான் நம்பினேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. ஊருக்குள்ளே பேசுகிற காத்தி ஏன் நம்ம எம்டி சாராக இருக்கக்கூடாதுன்னு நான் எத்தனை வாட்டி யோசிச்சிருக்கேன் தெரியுமா? நீ கேட்டல கேள்வி, அதுக்கு இப்போ பதில் சொல்கிறக்கா. கட்டுனா நான் நம்ம தாத்தா பாட்டியோட பேரன், அதாவது என்னோட எம்டி சார். காத்தி தான் கல்யாணம் பண்ணுவாக்கா. அம்மா நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு போதும் நம்ம ரோகிணி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்பாடா, எப்படியோ ரேவதி கிட்ட ஒரு முடிவெடுத்துட்டாச்சு அப்படின்னு. சரி ரேவதி, இப்போது அம்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ரேவதி இதெல்லாம் சாத்தியமாகும்? இங்கே பாருக்கா, நானே அம்மாவோட பாசைக்கு போக போகிறேன். இங்கே பாரு, அம்மாவை இப்படி பண்ணும்போது நான் பண்ணுறதுக்கு என்ன? நான் போய் சொல்ல போகிறேன் டிரெக்டாகவே. இப்போது நிச்சயதார்த்தம் மட்டும்தானேமா நடந்திருக்கு. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே இந்த கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போது தாத்தா பாட்டி குடும்பமே சொல்லிட்டாங்க, இந்த கல்யாணம் நடக்கலைனாலும் நம்ம குடும்பத்தோடு சேருவோன்னு. அப்படி இருக்கும்போது என் கல்யாணம் ஒன்றும் அவங்களுக்கு தடையாக இருக்காது. அதனால் எனக்கு நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கலமா, எப்படி சார் காந்தியை தான் காதலிக்கிறேன்னு ஓப்பனாகவே சொல்லிட போகிறேனக்கா அப்படின்னு நம்ம ரேவதி சொன்னது. உடனே ரோகிணி சம அதிர்ச்சி ஆகிறாங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது உன்னோட வாழ்க்கை தான் ரேவதி. அம்மாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும், அவங்க பிடிவாதக்காரங்க. அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணு, கல்யாணம் வரைக்கும் போகட்டும். ஆனால் கண்டிப்பாக உன் கழுத்தில் தாலி கட்டுறது உன் எம்டி சாராக தான் இருக்கணும் அப்படின்னதும், அக்கா இதனால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிய போகிறது அம்மா தானே அப்படின்னதும், இல்லை ரேவதி, இப்படி ஒரு கள்ளத்தனமான மாப்பிள்ளையை பார்த்து உங்ககிட்ட பொய் சொன்னதுக்கு அம்மா தலை குனியத்தானே வேணும் அப்படின்னதும், இப்போ என்னக்கா பண்ண சொல்கிற? கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கட்டும். தானே நடக்கிறத பார்த்துல உனக்கும் உன் எம்டி சருக்கு தான் கடவுள் எழுதி வச்சிருக்காரு. அதனால தான் நிச்சயதார்த்தம் கூட உனக்கும் அவர் கூட நடந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அவர் மனசில் நீ இருக்கியா இல்லையான்னு குழப்பமாக இருக்குன்னு சொன்னல. அவர் மனசில் நீ தாண்டி இருக்க. அவர் உன்னை காதலிக்கிறாரு. அதுதான் அன்னைக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண வச்சு அந்த மருதை உன் கையில் மோதிரம் போட விடாமல் தடுத்து அவரே உன் கையில் மோதிரத்தை போட்டார் ரேவதி அப்படின்னதும் ரேவதிக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது. எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் இருந்துச்சுக்கா, இப்போது கிளியர் ஆகிட்டு. அப்படின்னா நான் போட்ட மோதிரம் தான் கார்த்தி சார் கையில் இருக்கா அப்படின்னதும், இங்கே பாரு ஆமாடி மொக்கு, இங்கே பாரு மறுபடியும் எதுக்காக இப்போ கார்த்தி சார்னு சொல்கிற? அவர் உன்னோட கார்த்தி, அவர் உண்மையில் உசிரே வச்சிருக்காரு ரேவதி. தயவு பண்ணி அவர் காதலுக்கு நீ ஆப்பு வச்சிடாத. இப்போதைக்கு அவர் தன்னோட காதலை உன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், உனக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை கூட நிச்சயம் பண்ணப்பட்டிருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். அதனால இப்போ சொல்கிற ரேவதி, இங்கே பாரு, கல்யாண ஏற்பாடுகள் நடக்கட்டும். ஆனால் கண்டிப்பாக அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால் உன் கழுத்தில் உன் எம்டி கார்த்தி சார் தான் தாலி கட்டுவார் அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாகிறாங்க.